நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு பண வசதி இல்லாதவர்கள் செலவு செய்யாமல் எப்படி புண்ணியம் சேர்ப்பது அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். மனிதர்கள் எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கும். ஆனால் அதற்கு பொருளாதார வசதி இல்லாதனால நிறைய பேரால் தான தர்மம் செய்ய முடியாமல் போயிருச்சு. அந்த மாதிரி பண வசதி இல்லாதவங்க கூட எந்த மாதிரியான தான தர்மம் செஞ்சு அவங்க புண்ணியத்தை தேடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். புண்ணியம் சேர்க்கிறதுக்கு இயற்கைக்கு நம்ம உதவி செஞ்சாலே நிறைய புண்ணியங்கள் சேரும். அதாவது மரம், செடி, கொடி போன்ற தாவரங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு தண்ணீர் ஊற்றுவதன் மூலமாக கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அடுத்து விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் வைக்கலாம். மனக்கவலையில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை தர்ற மாதிரியான ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் கூறும் பொழுதும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். மற்றவங்க மனது சந்தோஷப்படுற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் புண்ணியம் சேர ஆரம்பிச்சிடும். முடிந்த அளவு மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கணும். கோவிலை தூய்மைப்படுத்துவது போன்ற காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபடலாம். உங்களால் தொண்டு காரியங்கள் முழுமையாக செய்ய முடியலைனா கூட வேறு யாராவது தொண்டு காரியங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்கிறதன் மூலியமாக கூட அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இப்படி எதுவுமே செய்ய முடியலைனா கூட நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒரு பிடி சாப்பாடை எடுத்து ஒரு எறும்புக்கோ, ஒரு பறவைக்கோ, ஒரு விலங்குக்கோ வைக்கிறதன் மூலமாக கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதுவும் உங்களால் செய்ய முடியலைனா இயற்கையும் மனிதர்களும், அதாவது இந்த உலகம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்னு இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதன் மூலமாக கூட உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். நம சிவாய.